ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் விநாயகா போற்றி. அறிவோம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குரு பயிற்சி அப்படிங்கிறது கிரகங்களோட பயிற்சிகள்லேயே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி, இது மூன்றுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதுலேயும் கிரகங்களில் சுப கிரகமாக இருப்பதும் எந்தவித ஒரு தீங்கும் இல்லாமல் எல்லோருக்குமே நன்மை செய்யக்கூடியதாகவும் பார்க்கப்படுறது இந்த குரு பயிற்சி. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தாலே யோகம் வரும் அப்படின்னும் சொல்லுவாங்க. எவரொருவரோட ஜாதகத்தில் குருவோட பலன் ஸ்ட்ராங்காக இருக்கோ, குரு பார்வை இருக்கோ, அவங்க வாழ்க்கையில் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தடைகள் சேர்ந்தாலும் அனைத்துமே தகர்த்தெறிஞ்சிட்டு வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி முன்னேற்றமாக செல்வாங்க. செல்வ செழிப்பு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானத்திற்கும் கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர், ஜோதிட கலைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். ஸோ குரு பகவானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் ராஜயோகம் கூடி வரும் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயமில்லை. அதே சமயம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. ஸோ தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகம், அந்த இடம் பலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இந்த குரு பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு ராஜயோகத்தையும், எந்தெந்த ராசிகள் சில பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தனி வீடியோ பதிவில் பார்க்கலாம். நேற்றைய தினம், அதாவது மே 1ஆம் தேதி மாலை 5:19 குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. ஸோ இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதாக தான் இருக்கணும். நம்மளோட ராசிக்கு நல்லதாக இருக்குமா, இல்லை ஏதாவது கெடுதல் ஏற்படுமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே அந்த எண்ணம் இருக்கிறதுல சிறிதும் ஐயம் இல்லை, கண்டிப்பாக இருக்கவும் செய்யும். ஸோ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது தெரியும். அதே சமயம் சில ராசிகளுக்கு சாதகமாகவோ இல்லை சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையலாம். ஆனால் எந்த ஒரு சாதக பாதகமும் இல்லாமல், அதாவது எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் எல்லோருக்குமே இந்த குரு பகவானோட குரு பயிற்சி நல்ல விதமாகவே அமைஞ்சு குரு பார்வை ஏற்பட்டு நமக்கு கோடி புண்ணியமும் கோடீஸ்வர யோகமும் உண்டாகிறதுக்கு என்ன ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றுறது மூலயமா குருவோட பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கிடைக்கும். உங்களோட இல்லத்தில் குரு பார்வை பதிந்து உங்களோட வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். அது என்ன தீபம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ரெண்டே விஷயந்தாங்க கோடி புண்ணியத்தையும் கோடி பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குரு பார்வை, ரெண்டாவது கோபுர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீபம் எந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் ராஜயோகம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொண்டை கடலை தீபம் தாங்க. ஏன்னா கொண்டை கடலை குரு பகவானுக்கு ரொம்பவும் உகந்த தானியம், குரு பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னாலே அது கொண்டை கடலை தான். அது வெள்ளை கொண்டை கடலையாக வேணாலும் இருக்கலாம், கருப்பு கொண்டை கடலையாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு தாம்பூல தட்டில் எப்பொழுதும் போல் நம்ம தீபம் எப்படி ஏற்றுறதுக்கு தானியம் வச்சு ஏற்றுவோமோ அதேமாதிரி அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு கொண்டை கடலை பரப்பிட்டு அதில் ஒரு மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்கும தீபம் வச்சுட்டு நெய் தீபம் இட்டு நீங்கள் ஏற்றுங்க. நெய் தீபம் இல்லை, ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. ஸோ நீங்கள் தீபத்தை ஏற்றிட்டு சுற்றி மஞ்சள் நிற மலர்களால் அந்த தீபத்தை நீங்கள் அலங்காரம் செய்யுங்க. ஏன்னா குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள், ரொம்பவும் பிடித்த மலர் மஞ்சள் மலர் தான். ஸோ மஞ்சள் மலர் இருந்தால் நீங்கள் அந்த தீபத்தை மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் குரு பகவானுக்கு உரிய மலர் அப்படிங்கிறது முல்லை மலர். ஸோ முல்லை மலரை நீங்கள் வச்சு இந்த தீபத்தை ஏற்றிட்டு மனதார நீங்கள் குரு பகவான்கிட்ட, இந்த குரு பயிற்சி எனக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒருவேளை சில இடங்களில் பாதகமாக அமையதாக இருந்தாலும் எல்லா தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும், எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. இந்த தீபத்தை ஏற்றத்துக்கு சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி முடிந்த அடுத்த நாள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். ஸோ இன்றைய தினம் வியாழக்கிழமை குரு பயிற்சி முடிஞ்சிருக்க கையோட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பாக்கியம், ரொம்பவும் சிறப்பு, கூடுதல் பலன்களையும் தரக்கூடியதும் கூட. மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 அல்லது 10 மணி வரைக்கும் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிடங்கள் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். ஸோ இந்த தீபத்தை நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் ஏற்றுங்க. கோடி புண்ணியத்தையும் கொடுக்கும், கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, நீங்கள் 8 to 9, இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்கு உண்டான அந்த குருஹோரை நேரத்தில் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுறது ரொம்பவும் சிறப்பு.
நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டில் குரு பகவானோட படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, படம் இருந்தால் அந்த படத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. படம் இல்லைனாலும் இந்த தீபத்தை ஏற்றி அதையே நீங்கள் குரு பகவானை ஆவாகனம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அந்த தேவையை வேண்டிக்கிட்டது போக உங்களுக்கு குரு மந்திரம் தெரிஞ்சால் அதை நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படிங்கிற இந்த குரு மந்திரத்தை ஒரு முறை சொல்லி நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளையும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா ஞானம் பெருகும். கல்வி நிலையிலையும் சரி, செல்வ நிலையிலும் சரி, நீங்கள் இல்லத்தில் மேலோங்கி நிற்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த குரு பயிற்சி எல்லோரோட வாழ்க்கையிலையும் ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமையணும்னு நானும் குரு பகவானை வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் பற்றி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும்.